இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களோட வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவர் நல்ல ஒரு தலைப்பை குறித்து நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஆளுகிறதான இந்த ஓட்டத்திலே நாம் ஓடுகிறதான இந்த ஓட்டம் ஆண்டவருக்குள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்குள்ளாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வேதத்தின் அடிப்படையில் அநேகரை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு ஓட்டம் ஆவிக்குரிய ஓட்டம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் யார்? அவருடைய சீஷர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாமும் கூட அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சீஷர்களாய் இருக்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் சரியாக ஓட வேண்டும். உலக பிரகாரமான ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டம் என்று சொல்லி ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான ஓட்டம் ஆவிக்குரிய ஓட்டத்தை மேற்கொண்டு விடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டை நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஓட்டம் என்று சொன்னால் உண்மையாக சீஷத்துவம் மிக்க ஒரு ஓட்டம். சீஷனாய் வாழ வேண்டியவர்கள் எப்படிப்பட்டதான ஓட்டம் வேண்டுமோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் தெரிந்து கொள்கிறதான ஓட்டத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த பிரகாரமாக எலிசாவின் ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்குமானால், எலிசா ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குகிறார். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, எலிசா 2 பேரை குறித்து பார்க்கிறோம். இந்த எலிசா எலியாவுக்கு கீழாக இருக்கிறார். இந்த எலிசா எலியாவுக்கு ஒரு சீஷனை போல் அவரோடு கூட காணப்படுகிறார். அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரும்போது தன்னுடைய சீஷனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ எலிசா கேட்கிறார், ஆண்டவரே, உம்மிடத்தில் உள்ள நன்மை எனக்கு இரட்டிப்பாய் தர வேண்டும் என்று சொல்லி 9வது 10வது வசனத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். 11வது வசனம், அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாய் வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எலிசா எலியாவுடைய வல்லமை ரெட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அவர் கேட்கிறது என்ன? ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த எலிசா ஓடுகிறார். இந்த எலிசா எலியா செல்கிற இடமெல்லாம் அவரோடு கூட இருந்திருப்பார். எலிசா எங்க போனாலும், எலியா எங்க போனாலும் இவரும் அவரோடு கூட சென்றிருப்பார். அதை யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு யாராவது ஒருத்தர், நீ என் கூடயே இருந்தா மட்டும்தான் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி சொல்லுவார்களானா, நம்முடைய கண்கள் அவரை விட்டு பிரியாமல் எப்போது அவரோடு கூட நம்ம இருப்போம். ஏனென்று சொன்னா நமக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும். இந்த எலியாவும் கூட இந்த எலிசாவை கேட்ட உடனே நீ என் கூட என்று சொல்லி அவர் சொல்லுறார். அதே போல எலிசா எலியாவோடு கூட அவர் சென்ற இடமெல்லாம் சென்று அவர் எடுத்துக்கொள்ள வரைக்கும் அவரோடு கூட இருந்தார். எதற்காக? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மையாய் பெறுகிறதான இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எலிசாவின் ஓட்டம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டமாய் காணப்படுகிறது. நல்ல ஒரு சீஷத்துவத்தின் ஓட்டமாய் இந்த எலிசாவின் ஓட்டம் காணப்படுகிறது. ஆனால் இதே ஒரு சீஷனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், நிச்சயமாக ஆண்டவருடைய சீஷர்கள் 12 பேரில் அந்த ஒருவர் மாத்திரம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த யூதாஸ் காரியத்தும் ஆண்டவருடைய சீஷனாக இருந்தார். அவருடைய ஓட்டமும் ஆவிக்குரிய ஓட்டமாக தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறதான ஆவிக்குரிய ஓட்டம் ஓடவில்லை. ஆனால் உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக அவர் ஆசைப்பட்டார். மன ஆசையின் ஓட்டம் இந்த யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஆவிக்குரிய ஓட்டமா இல்லை உலகத்திற்குரிய ஓட்டமா இதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். மத்தேயு 26வது அதிகாரம் 15வது வசனத்துல, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பிரியமானவர்களே, மெய்யான தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் அவரோடு கூட இருந்து அநேக ஆசீர்வாதங்களை
இந்த யூதாஸ் பெற்றிருக்க முடியும். மற்ற சீஷர்களைப் போல யாரெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்களோ பெரிய பெரிய காரியங்களை அதற்கு பின்பதாக அவர்கள் செய்துதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த யூதாஸோ ஆண்டவரிடத்திலே தேட வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேட மறந்து பண ஆசை நிமித்தமாக உலகத்தின் ஆசைக்கு மயங்கி போய்விட்டான். அதனால் அவனுடைய ஓட்டம் தலைகீழாக திரும்பி போனதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தில் சரியாக தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஒரு நிமிடம் நம்மை நாமே பார்த்து ஒரு கேள்வியை கேட்போம். நிச்சயமா நான் சரியா தான் ஓடுறேனா? இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு சீஷனா ஆண்டவருக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறேனா? இல்லை அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், அவரோடு கூட இருக்கிறேன், ஆனால் எதையுமே அவர் சொன்ன எதையுமே நான் செய்கிறதில்லை என்று சொன்னால் என்னுடைய ஓட்டம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஓட்டம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை யோசித்து பார்ப்போம். ஒரு நிமிடம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை திரும்பி பார்க்கும்படியாய் அழைக்கிறார். யூதாசை போல உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டு ஓடுகிறதான ஒரு ஓட்டத்தை கர்த்தர் விரும்பவில்லை. எலிசாவை போல எப்போதும் ஆண்டவரை பற்றி பிடித்து ஒரு இரட்டிப்பான நன்மையை பெற்ற எலிசாவை போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறதான ஓட்டத்தை தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். இதை தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறாரா? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு இந்த சகல ஆசீர்வாதங்களையும் அதுவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களான அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையின் வரங்களையும் தீர்க்க தரிசன வரங்களையும் மற்றும் அநேக விதமான வரங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இல்லை உலகம் 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 என்று சொல்லி உலகத்தின் ஆஸ்திகளை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும்போது எந்த காரியத்தை நம்மோடு கூட நாம் கொண்டு செல்ல முடியாது. இப்படிப்பட்டதான இச்சையின் காரியங்கள் நம்முடைய ஓட்டத்திலிருந்து நம்ம விலக செய்கிறது. ஆனால் நாம் அப்படி விலகாதபடிக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உண்மையாய் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அதோடு கூட உலக ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு எதை தர சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் தருவார். ஆனால் அதை விட்டு உலகத்தின் ஆசைக்காக நம்ம மயங்கி ஓடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையாய் மாறிவிடும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினால் தங்களை உருவ கொத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான வசனம் சொல்லுது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்களாம். எல்லாரும் கிறிஸ்தவ ஓட்டம் தான் ஓடுகிறோம். ஆனால் இந்த ஓட்டத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. மற்ற உலக பிரகாரமான ஓட்டைய பந்தயங்களில் யாராவது ஒருவர் தான் வெற்றி கொள்ள முடியும். உலக பிரகாரமான போட்டிகளில் ஒருவர் இல்லை இருவருக்கு தான் வெற்றி. ஆனால் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன என்று சொன்னால் ஓடுகிற அனைவருமே பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு அதில் சிலர் இந்த பண ஆசை நிமித்தமாக உலகத்தின் நிமித்தமாக விலகி தன்னுடைய இச்சை நிமித்தமாக விழுந்து போகிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை அந்த சிலரில் நான் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த சிலரை போல இருக்காதபடிக்கு விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு எப்போதும் உடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடிக் கொண்டிருக்கிற மகனாய் மகளாய் நீர் என்னை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11-12 சொல்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். பாருங்க, நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இல்லை உலகத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சம்பாதித்து வைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதுவுமே வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் கடைசியில் ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர் உன்னை அறியேன் என்று சொல்லி விடுவார். அப்படி அந்த நிமிடத்தில் நம்ம போய் வேதனை அடையாதபடிக்கு இன்னைக்கே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல கூட பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்லறிக்கை பண்ணுகிறவருமா இருக்கிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒரு நிமிடம் நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உலகத்தின் இச்சைகளுக்கு மயங்கி நான் ஓடாதபடிக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறதான ஓட்டத்தை ஓட கர்த்தர் கிருபை செய்ய ஒவ்வொருவரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா இந்த நேரத்திலும் கூட இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஆண்டவரே சப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் சரியாய் ஓட நீர் கிருபை செய்யுங்கப்பா. உலகத்தின் இச்சைகளினால் மயங்கி ஓடாதபடிக்கு ஆண்டவரே சப்பா யூதாசை போல ஒரு
எடுத்துக்காட்டால் இல்லாத சீஷனாய் வாழாதபடிக்கு ஆண்டவரே இயேசப்பா எலிசாவை போல ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஸ்திரம்பட ஓட கிருபை செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமேஸ்வரன் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.